அரசன் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்களும் அந்த படத்துல வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வட சென்னையோட கண்டினியூஷன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருக்கலாம், இருந்தாலும் நானும் கேட்கிறேன். ஸ்பின் ஆஃப் தான் சொல்றாங்க. வேற இடத்துல கதை ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்குள்ள வரும். இந்த உலகத்துக்குள்ள வந்தப்போ நாங்க எல்லாம் இருக்கோமா இல்லையாங்கிறது இன்னும் தெரியாது. இதை பத்தி டிஸ்கஸும் பண்ணிக்கலையா சார்? ஒரு தடவை பண்ணோம், அதுக்கப்புறம் எதுவும் அந்த சைட்லேருந்து எதுவும் நியூஸ் இல்லை, வெற்றி சைட்லேருந்து. ஸோ அதனால வந்து இப்போ நானும் கமிட் ஆக முடியாது. இப்படிதான் இருக்க போகிறது, இப்படிதான் இருக்க போகிறது. உங்களுக்கு ஃபேமிலி ஜானர் ரொம்ப பிடிக்குமோ சார்? ஏன்னா அதுவும் ஃபேமிலி ஜானர், இதுவும் ஃபேமிலி ஜானர். இது பார்க்கும்போது எல்லார் வீட்லேயும் சுட்டித்தனமா 2 பசங்க இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன சண்டை, கொஞ்சம் கொஞ்சம் கோவம், அதை தாண்டி பாசம் இருக்கும். அதே மாதிரிதான் எங்களுக்கு ட்ரைலர் சினிபிக் அதெல்லாம் பார்க்கும்போது தோணி இருந்தது. இதை வச்சு இப்படி ஒரு ஸ்டோரி எடுக்கலான்னு ஒரு ஆர்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஆமாம், இல்லை எனக்கு ஃபேமிலி ஜானர் பிடிக்குன்றதை தாண்டி எனக்கு சினிமா பிடிக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எழுதின ஸ்கிரிப்ட் வந்து கிறிஸ்டல் மெத் அப்படின்ற ஒரு ட்ரக்கு பற்றி, அதோட யூசேஜ் பற்றியான ஒரு கதை தான். அது வந்து அது பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் அது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான ஃபேமிலி ஸ்டோரிஸ்குள்ளே போகும்போது என் கையில் இருக்க காசு வச்சு என்னால் ஒரு படம் பண்ணிட முடியும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவு, பொருட்செலவு எல்லாமே ரொம்ப அதிகம். அதுக்கு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஸோ எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிற இந்த ஜானரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த மாதிரியான படங்கள் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதுதான் என்னுடைய ஜானருன்னு கிடையாது. நாளைக்கு நான் என்னவா இவால்வ் ஆகிறேன்றது ஒன்று இருக்குது. ஸோ மறுபடியும் நான் என்ன படம் பண்ண போகிறேன்றது அது சார்ந்து தான் இருக்குது. வட சென்னை தான். ஆமாம், கிஷோர் சார்கிட்ட சொல்லிட்ட பிறகு இமீடியட்டாக எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு நான் வந்து வேறு 2 ஆர்டிஸ்ட்டை பேசினேன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் மைண்டில் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலியமாக கேட்டு அவங்ககிட்ட பேசினேன். அவங்களுக்கு பிடிச்சது. இவங்க ஒத்துக்கிட்டதுக்கான முதல் ரீசன் வந்து கிஷோர் சார் தான். ஆனால் இல்லை, ஃபஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் கதை அவங்களுக்கான ஸ்பேஸ் இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷி கேம் ஆன் போர்ட்.